Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க தலைவர் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய கூட்டம் நடைபெற்றது. இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், அரசு பணியிடங்களை தனியார் மயமாக்கக்கூடாது, தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளராக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தின் மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைத்திருக்கிற கோரிக்கை, முதலாவதாக மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் இது தங்கள் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது. எனவே அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்போம் என்று சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு அரசு பணியிலே இருக்கின்ற பணியிடங்களை எல்லாம் தனியார் மயம் ஒப்படைக்கின்றீர்கள். தனியார் மயம் ஒப்படைக்கின்ற ஒரு கொள்கை முடிவை எடுத்துவிட்டு எப்படி எங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அற்றவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வேலைவாய்ப்பு அலுவலகம் மட்டும்தான். அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் லட்ச இளைஞர்கள் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அந்த வேலையில் கிடைப்பது அலுவலக உதவியாளர், துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் போன்ற அனைத்து பணியிடங்களும் இதில் வருகின்றன. இப்படிப்பட்ட அடிப்படை பணியிடங்கள் எல்லாம் தற்பொழுது தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் அவர்களும் அனைத்து அமைச்சர் அவர்களும் அனைத்து மாவட்டத்திலே இருக்கின்ற ஆட்சித்தலைவர்களும் கூட தூய்மை பணியாளரை அழைத்து அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நாங்கள் உங்களுக்கு விரைவாக பணிநிறுத்தம் செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு முதலாக தங்களை பணிநிறுத்தம் செய்ய வேண்டும் என்று போராடுகின்றவர்களை ஒடுக்கும் விதமாக தமிழக அரசு